அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல இந்த ராசி பலன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு இடத்தையும் வகிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நம்மளுடைய தசாபுத்தி, நம்மளுடைய நேரத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ராசி அப்படின்றது கணிக்கப்படுது. நம்மளுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் ராசிக்கான பலன்கள் பலவாக மாறினா கூட பொதுவான பலன் அப்படின்றது ஒன்று தாங்க. அந்த வகையில் இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட பலனை பெற போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசரை போல கோலாட்சியும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள்தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு ராசிநாதன் 10ஆம் வீட்டில் இருக்காரு. அதிகமான அலைச்சல்கள் ஏற்படும். அதன் பிறகு காரியங்கள் கைகூடி வருங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கோபத்தை காட்டாதீங்க. வீண் மனத்தாங்கள் உருவாகலாம். சந்திரனுடைய நகர்வுகள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக நடக்கும். பங்கு பரிவர்த்தனைகளில் தைரியமாக முதலீடு செய்யுங்க. எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாத வண்ணம் இருக்கும். தொழில் விரோதிகளை துணிவோட வீழ்த்துவீங்க. புதன் 9ஆம் வீட்டில் இருக்காரு. தொழிலில் இறங்குவதா வேண்டாமா அப்படின்ற அச்சம் உண்டாகும். வீட்டு பெண்களின் ஆசையை பூர்த்தி செய்ய கடன் வாங்கி செலவு செய்வீங்க. குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. எந்த காரியத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செஞ்சு தொடங்கிறது நல்லதுங்க. அவசரப்பட்டு யாரையும் நம்பி விடாதீங்க. சுக்கிரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. கூட்டுத் தொழிலில் சிறப்பான லாபத்தை பெறுவீங்க. சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருக்காரு. நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவானது கிடைக்கும். ராகு 8, 7ஆம் இடத்துல இருக்காரு. மனைவி மரியாதை குறைவாக நடந்து கொள்வார்கள். அதனால் மனக்கவலை அடைவீங்க. வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சல்களை மட்டும் கொடுக்கோங்க. கேது 2 மற்றும் 1ஆம் இடங்களில் இருக்காரு. இது வரவுக்கு மேலே செலவு வந்து வாட்டும். வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கிற கதையாக இருக்கும். 22ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதால ரொம்பவே கவனமாக செயலாற்றுங்க. வழிபாடு ஒன்று தான் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் உங்களை எப்போவுமே உங்களுக்கானவர்களாக மாற்ற உதவி செய்யும். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்பவே அற்புதமான ஒரு வாரமாக இருந்தாலும் சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கத்தான் செய்யும். ஒதுங்கி போனாலும் உறவுகளின் தொல்லைக்கு ஆளாகுவீங்க. மனத்தின்மையால் அதை முறியடிப்பீங்க. மேலதிகாரிகளின் பாராட்ட பெற கடினமாக உழைப்பீங்க. அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாதீங்க. கொடுத்த கடனை பெறுவதில் சிரமத்தை எதிர்நோக்குவீங்க. வியாபாரம் அப்படின்றது சற்று மந்தமான நிலையில தான் காணப்படும். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல விதமான சிக்கல்கள் வந்தாலுமே உங்களுடைய மனோதைரியம் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையான விஷயமாகவே பார்க்கப்படுதுங்க. எப்போவுமே நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையிலேருந்து வெளிவராமல் இருக்கிறது நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது போற்றுதலும் தூற்றுதலும் சலனப்படாத ஒரு வாரமாக இருக்க போகுது. எதிர்காலத்திற்கு தேவையான பல திட்டங்களை செயல்படுத்துவீங்க. பொருளாதார நிலை அப்படின்றது உயரும். இல்லத்தரசிகளுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும். மருந்து, இரும்பு தொழில்துறையினர், வணிகம், உணவு, மார்க்கெட், காய்கறி வியாபாரங்கள் முன்னேற்ற பாதையில் நடத்துவீங்க. தனியார் துறை உத்தியோகஸ்தர்கள் பணியிட சிக்கல்கள் விலகி நன்மை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையினர் நடைபெற்று வரும் பணிகளில் கவனம் செலுத்துறது நல்லது. ஷேர் மார்க்கெட் பிரிவினர் மசாலா பொருள் தயாரிப்பு, ஓட்டல் துறை நிறுவன பங்குகள் மூலம் லாபம் காண்பீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேறு ஊருக்கு சென்று தொழில்நுட்ப விஷயங்களை அறிந்து கொள்வார்கள். உடல் அசதி, மனக்குழப்பம், சளி தொல்லை ஆகியவற்றை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். அருகில் இருக்கிற கோவிலுக்கு பிரசாதமாக புளியோதரை கொடுக்கறது மூலியமாக, இரவில் நாய்களுக்கு உணவிடுவது மூலியமாக பல நன்மைகள் உங்களை வந்து சேரும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார்.
அதன் காரணமாக இந்த வாரம் தாமதமான போக்கு நீங்கும். உங்கள் வார்த்தைக்கு வெளி வட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு இல்லாமல் மற்றவர்களால் பேச்சு திறமையாக நினைப்பாங்க. தொழில் ஸ்தானம் ரொம்பவே பலமாக காணப்படுதுங்க. தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும். கிடப்பில் இருந்த கடன்கள் எல்லாமே பைசலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் இருந்தவங்களுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தரதா இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை வரலாம். பெண்களுக்கு வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது நன்மை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்த நிலை மாறி மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவர்கள்கிட்ட இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துறது நன்மை தரும். மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம். பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களால் ஆமோதிப்பாங்க. பெண்களால் நிறைந்த தொல்லைகள் ரொம்பவே மறைந்து நிம்மதி பெருமூச்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மனசில் நினச்சதை நடத்தி முடித்திட வேண்டும் அப்படின்ற வைராகியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். ராசிக்குள் ஞான மோட்சக்காரகன் சஞ்சரிக்கிறதால மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலையானது ஏற்படும். மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உச்சத்திற்கு கொண்டு செல்லும். ராசிநாதன் சூரியன் ஜீவஸ்தானத்தில் கேத்திர பலத்தோடு சஞ்சரிக்கிறதால எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாக முடியலாம். அரசு வழி முயற்சி சாதகமாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை நிமித்தமாக உத்தரவு கிடைக்கலாம். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பொன் பொருள் சேர்க்கையானது இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும். வியாபாரத்தில் முன்னேற்றமானது ஏற்படும். ஜூன் 8 வரைக்குமே செவ்வாய் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால அவர் அங்கே நீச்சம் அடைந்திருக்கிறதால விரய செலவுகளும் வீண் அலைச்சல்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் கற்பக விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலையுமே முதலிடத்தை நோக்கி நடை போடுபவருக்கும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதோட நட்சத்திரநாதன் சுக்கிரனும் சஞ்சாரமும் இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதால இந்த வாரத்தை உங்களுக்கு மிக யோகமான வாரமாக மாற்றி கொடுக்கும். குரு பகவானின் சஞ்சாரமும் பார்வைகளும் இந்த நேரத்தில் உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். வருமானத்தை தடையில்லாமல் வழங்குங்க. செல்வாக்க உயர்த்தும். தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றா நடைபெற ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழிலில் லாபம் கூடும். திருமண வயதிற்கு வரன்கள் வரலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு காதல் கைகூடி திருமணம் வரையிலும் செல்லும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். இழுபறியாயிருந்த வழக்குகள் சாதகமாக முடியலாம். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். அதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். புதன் பகவானின் சஞ்சாரம் மே 16 முதல் சாதகமாக இருக்கிறதால உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முதன்மையான இடத்துல இருக்க வேண்டும் அப்படின்ற குறிக்கோளோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் பல நன்மைகள் கிடைக்கும் மாதமாக இருக்கும். ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சாரத்தாலையும் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால உங்களுடைய வேலைகள் எல்லாம் நினச்சபடி நடக்குங்க. இதுவரை இருந்த தடை ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி சலுகை கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வு கிடைக்கலாம். தொண்டர்களின் பலம் கூடுங்க. ஆக மொத்தம்
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு கலவையான மாதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படியும் அல்ல அப்படியும் அல்லன்ற மாதிரி ரெண்டும் கலந்த ஒரு கலவை தான் உங்களுக்கு. இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.